ஒரு நீச கிரகம் வக்ரம் பெற்றுச்சுன்னா, அது கண்டிப்பா நல்ல பலன தான் தரும். ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறது ரிவர்ஸ். அப்போ ஒரு நீசமான கிரகம் வக்ரம் பெற்று, அந்த கிரகத்துடைய தசையோ, புத்தியோ நடந்ததுன்னா, அது முழுக்க முழுக்க ஜாதகருக்கு நன்மையான பலனையே தரும். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா அந்த கிரகம் நீசமா இருக்கு. தசாபுத்தி நடத்துறப்ப பாசிட்டிவான பலன்கள் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, எதிர்பாராத விதமா அந்த கிரகம் தனது தசாபுத்தி காலகட்டத்தில் மிக நல்ல பலன்களை ஜாதகருக்கு தந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீசமான கிரகம் வக்ரம் பெற்றிருக்கிறது. அப்போ வக்ரம் பெற்ற கிரகம் கண்டிப்பா தான் செய்ய வேண்டிய பலனுக்கு மாறுதலான பலனையே தரும். எனவே கெடுபலனை தர வேண்டிய சூழல் அந்த கிரகம் இருந்தாலும், தான் வக்ரம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக நீசத்துக்கு ஆப்போசிட்டான நல்ல பலன்களையே ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது.